வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். கடிவது மர ஆத்திச்சூடி வரிசை. கடிந்து பேசுதல், அதாவது கடுமையாக சிடுன்னு பேசுறது நம்ம விட்டுவிட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. கடிந்து பேசுதல் அப்படின்னுக்குள்ள ஒரு சிலர் அவங்களோட பண்பை நீங்கள் பார்க்கலாம். எப்பொழுதும் அவங்க ஒரு கோப உணர்ச்சியில் ஆத்திரத்தோடவே பதில் சொல்லுவாங்க. நம்ம யார் என்ன கேட்டாலும் அவங்கள்ட்ட வரக்கூடிய பதில் கொஞ்சம் சிடுனே இருக்கும். அதே போல் கடிவது மர அப்படின்னு அவை பாட்டி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஆசிரியர்கள் குழந்தைங்க கிட்ட அவங்களுக்கு பாடம் கற்பிக்கக்குள்ள நம்ம கடுமையாக பேசுவதோ அல்லது நம்மளுக்கு ஏதாச்சும் திட்டுறத கூடாது அப்படின்றது இல்லை. அதாவது நம்மளுக்கு ஆசிரியர் கடிந்து பேசுகிற அளவுக்கு நம்ம நடக்கக்கூடாது, அவரை கோபப்படுத்தக்கூடாது அப்படின்னு அமைப்பு இருக்கக்கூடியது. ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க எப்பொழுதுமே ஆசிரியரை கோபப்படுத்தி அவங்க இன்பம் மகிழ்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஆசிரியர் கடுகடுன்னு பேசுகிறாரு, கண்டிப்பு காட்டுகிறார் அப்படின்னாக்கா நம்ம நம்மளோட நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். இருந்தாலும் நம்ம சாதாரணமாக சாமானியர்கள் எல்லாத்துட்டையும் பழகக்குள்ள சிடுன்னு பேசுறது, கடுமையாக பேசுறதெல்லாம் தவறானது. எப்பொழுதும் இனிமையாக பேசணும். இனிமையாக பேசுறதுக்கே ஒரு அதிகாரத்தையே வள்ளுவர் பெருந்தகை வச்சிருக்கிறார். அப்போ இனிய சொற்கள், இந்த இனிய சொற்கள் பேசுறதே அறம்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் கொன்றை வேந்தன்ல கீழோராயினும் தாள உரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளை விட செல்வாக்குலையோ அறிவுலையோ கீழாக இருக்கிறவங்க கிட்ட கூட நம்ம தாழ்மையாக பணிவாக தான் நம்ம பேசணுன்றது அர்த்தம். கண்டிப்பாக நம்ம அடுத்தவங்ககிட்ட பேசக்குள்ள கடுகடுன்னு சிடுன்னு பேசாமல் இருக்கிறது தான் நன்மை பயக்கும், அறமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.